சக்தி வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் ஒரு கலை திருவிழா நவராத்திரி திருவிழா. புராதன காலந்தொட்டு இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளுள் இதுவும் ஒன்று. ஆண்டுதோறும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசைக்கு மறுநாள், அதாவது பூர்வபட்ச பிரதமை திதி தொடங்கி தசமி வரை 10 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகை நவராத்திரி. இதனை சாரதா நவராத்திரி என்றும் தசரா என்றும் அழைக்கின்றனர். சக்தியில் வேரூன்றி வளர்வதே சௌந்தரியம் என்பது நவராத்திரி விழாவை கொண்டாடுவதின் அர்த்தம். இதனை பல இடங்களில் பலவிதமாக கொண்டாடினாலும் இவை எல்லாவற்றுக்கும் பொது அம்சம் சக்தி பூஜைதான். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பதைப் போல் அன்னை பராசக்திக்கு உகந்தது நவராத்திரி. நவம் என்றால் 9 என்று பொருள், ராத்திரி என்றால் இரவு என்பது அர்த்தம். ஆகவே நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்ற பொருளை தருகிறது. மகிஷாசுரன் என்னும் அரக்கன் பிரம்மனிடம் வரம்பெற்று தன்னை எவராலும் அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் மக்களை துன்புறுத்தி கொண்டிருந்தான். அந்த அசுரனை வதம் செய்ய துர்க்கையானவள் கடும் தவமிருந்து முப்பெரும் தேவிகளான பார்வதி, மகாலட்சுமி, சரஸ்வதி என ஒன்றாக இணைந்து மகா காளியாக உருவெடுத்து மகிஷாசுரனை அழித்ததாக வரலாறு. இதன் மூலமாக துர்காதேவி சக்தியின் ரூபமாக ஆற்றல் நிறைந்தவளாக மகிஷாசுர மர்தினி என்னும் பெயரில் இவ்வுலகிற்கு காட்சி தருகிறாள். நவராத்திரி குறித்து சொல்லப்படும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி, மன்மதன் எரிந்த சாம்பலில் இருந்து தோன்றிய பண்டாசுரன் என்னும் கொடிய அரக்கன் தேவர்களை கொடுந்தொல்லைக்கு ஆளாக்கினான். அவனை சம்காரம் செய்வதற்காக தேவி 9 இரவுகளில் வெவ்வேறு உருவங்களை கொண்டு அந்த அசுரனுடன் போரிட்டாள். 10ஆம் நாள் அவனை வதம் செய்தாள். தேவி போர் செய்த 9 ராத்திரிகளை நவராத்திரி என்றும், பண்டாசுரனை அழித்து வெற்றி கொண்ட 10ஆம் நாளை விஜயதசமி என்றும் கூறுகிறார்கள். இதனை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் சக்தி சுரூபமாக காணப்படும் துர்காதேவியின் 9 வடிவங்களை வழிபட்டு வணங்குகின்றனர். வேறு சில நவராத்திரியில் துர்காதேவி மகிஷாசுரன் 8 நாட்கள் போர் செய்து 9ஆம் நாள் போரிடும்போது மகிஷாசுரனை வதம் செய்தாள் எனவும், இது நவமியில் நிகழ்ந்ததாகவும், மறுநாள் தசமியில் தேவர்கள் தாம் பெற்ற வெற்றியை ஆயுத பூஜை செய்து கொண்டாடியமையால் அது விஜயதசமி என்று அழைக்கப்படுவதாகவும் கூறுகின்றனர். நவராத்திரியின் முதல் 3 நாளும் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம். இதில் இறைவன் உலகை வாழ்விக்கின்றான். அன்றைய தினங்களில் வெற்றியை வேண்டி அன்னை துர்கா தேவியை சிவப்பு மலர்களால் பூஜிப்பது சிறப்பு. அடுத்த 3 நாட்கள் ஞான சக்தியின் தோற்றமான திருமகளாகிய லக்ஷ்மி தேவியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்களை தருகிறான். இத்தினங்களில் செல்வத்தை வேண்டி லக்ஷ்மி தேவியை வழிபடுபவர்கள் செந்தாமரை, ரோஜா போன்ற மலர்களால் அர்ச்சிப்பது நல்லது. கடைசி 3 தினங்கள் கிரியாசக்தியின் தோற்றமான சரஸ்வதி தேவியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன் அறிந்து அருள் வழங்குகின்றான். அன்றைய தினங்களில் கல்வியை வேண்டி மகா சரஸ்வதியை வழிபடுபவர்கள் வெண்தாமரை, முல்லை, மல்லிகை மலர்களால் போற்றி வழிபடுவது சிறந்தது. அன்னை பராசக்தியை துர்காதேவி ரூபமாக உபாசித்தால் பயம் ஒழியும், ஜெயம் உண்டாகும். லக்ஷ்மி தேவி ரூபமாக உபாசித்தால் செல்வம் பெருகும், சகல சௌபாக்கியங்களும் முக்தியும் கிடைக்கும். சரஸ்வதி தேவி ரூபமாக உபாசித்தால் கல்வி பெருகும், வித்தைகள் ஞானம் உண்டாகும் என புராணங்கள் தெரிவிக்கின்றன. இராமாயண காலத்திற்கு முன்பே இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்பட்டிருப்பதையும், ஸ்ரீ ராமனின் மூதாதையர்கள் நவராத்திரி விழாவை ஆரம்பித்து வைத்திருப்பதையும் புராணங்கள் கூறுகின்றன. ஒரு காலத்தில் இந்துக்களோடு சேர்ந்த முகமதியர்களும் இந்த நவராத்திரி பண்டிகை வைபவத்தை கொண்டாடி வந்ததாக குலாம் ஹுசேன் என்னும் முகமதிய ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இந்த நவராத்திரி பண்டிகையானது தசரா பண்டிகை என்றும், கர்நாடகாவிலும் மும்பையிலும் காளி பூஜை என்றும், கல்கத்தாவிலும் ராமலீலா என்று, உத்தரப்பிரதேசத்திலும் காளி பூஜை, துர்கா பூஜை என்று வங்காளத்திலும் கொண்டாடப்படுகிறது. ராமபிரான் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்ததை தேவி பாகவதம் தெரிவிக்கின்றது. சந்திரகுப்தன் காலத்தில் இது ஒரு வீர விழாவாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்துள்ளது. அக்பர் போன்ற முகலாய மன்னர்கள் காலத்தில் தசரா என்ற பெயரில் இது வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. மராட்டிய மன்னன் சிவாஜி காலத்தில் இந்த நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெண்கள் கும்மியடித்து சக்தியை வணங்குகிறார்கள். இதற்கு கரபோ நடனம் என்று பெயர். நவராத்திரியின் 9ஆம் நாள் இரவு வழிபாடுகள், விரதங்கள் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விற்கு ஆதாரமான பொருட்கள், தொழிலுக்குரிய கருவிகள் ஆகியவற்றை வைத்து வழிபடும் தினம் ஆயுத பூஜை எனப்படுகிறது. 10ஆம் நாள் விஜயதசமி அன்று வித்யாரம்பங்கள், ஆயுத வித்தை கற்றுக்கொள்ளுதல் போன்றவை ஆரம்பமாகும்.
நிறைவு நாளான இத்தினத்தன்று ராவணன், மேகநாதர் மற்றும் கும்பகர்ணன் ஆகியோரின் பெரிய உருவ பொம்மைகளை உருவாக்கி அவற்றுக்கு தீ வைத்து மக்கள் கொண்டாடுகின்றனர். எனவே நவராத்திரி திருவிழாவானது தீமைக்கு எதிரான வெற்றியையும் வாழ்வில் நாம் அடையக்கூடிய மேன்மைகளையும் வளங்களையும் அடையாளப்படுத்தும் பண்டிகையாக கொண்டாடப்படுவது மிகவும் சிறப்பு.